Hi guys, welcome to Pedia. So, we class 9 CBSE Civics chapter 2, the Democratic Politics Constitutional Design da paaka porom. So, adile vandu pathina conclusion part da innikku paaka porom. So, vaanga video kulla polam. Guiding values of the Indian Constitution. In this book, we shall study the exact provisions of the Constitution on different subjects. At this stage, let us begin by understanding the overall philosophy of what the Constitution is all about. We can do this in two ways. We can understand it by reading the views of some of our major leaders on our constitution. But it is equally important to read that what the constitution says about its own philosophy. This is what the preamble constitution does. Let us turn to these one by one. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இது வரைக்கும் நம்ம கான்ஸ்டியூஷனை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ ஒரு உண்மையான கான்ஸ்டியூஷனோட நம்மளோட கான்ஸ்டியூஷன் ஓவரால் ஃபிலாசபி என்ன, ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரெண்டு வழி இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கான்ஸ்டியூஷன் எழுதுகிற மேஜர் லீடர்ஸோட சில வியூஸ் எல்லாம் பார்க்கலாம். பட் இட் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் டு ரீட் வாட் த கான்ஸ்டியூஷன் சே அபவுட் இஸ் ஓன் ஃபிலாசபி. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா அது கூட கான்ஸ்டியூஷனே தன்னோட ஃபிலாசபி பற்றி என்ன சொல்லுதுங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும். This is what the preamble to the constitution does. Let us turn to these one by one. So எல்லா லீடர்ஸும் என்னென்ன சொல்றாங்க அதை பார்க்கலாம். The dream and the promise. Some do you have noticed as name missing from the sketches of the makers of constitution? Mahatma Gandhi. He was not a member of the Constitutional Assembly. Yet there were many members who followed his vision. Years ago, writing in his magazine Young India in 1931, he had spelled out what he wanted the constitution to do. So நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேக்கர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அதாவது பீம்ராவ் அம்பேத்கர் வந்து எழுதுன அந்த கான்ஸ்டியூஷனில் ஒருத்தரோட பேர் வந்து இருக்கிறத பார்த்துருப்பீங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த டைமில் அவர் வந்து அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி இல்லைனாலும் நிறைய பேருக்கு அவரோட விஷயம் தான் இருந்தது. ஸோ அவரை மாதிரி தான் வந்து எல்லாரும் யோசிச்சாங்க. ஸோ அவரோட யங் இந்தியாங்கிற ஒரு மேகசினில் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள், அதாவது கான்ஸ்டியூஷன் எப்படி இருக்குங்கிறது எழுதியிருக்காரு. ஸோ அடுத்த பேஜில் பார்க்கலாம். இப்போ பால்தேவ் சிங். ஸோ பால்தேவ் சிங் வந்து பார்த்தீங்கன்னா 1901 1961 வரைக்கும் இருந்திருக்காரு. ஸோ இவர் ஹரியானாவில் பிறந்திருக்காரு. A successful entrepreneur and the leader of the Pantha de Akali party in Punjab Assembly, a nominee of the Congress in the Constituent Assembly, later defense minister in the Union Cabinet. ஸோ இந்த பால்தேவ் சிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஆண்டர்பிரனர், ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்திருக்காரு. அப்புறம் பந்திக் அகாலி பார்ட்டி இன் பஞ்சாப் அசம்பிளியில் வந்து பார்த்தீங்கன்னா லீடராக இருந்திருக்காரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் ஒரு நாமினியாகவும், காங்கிரஸ் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாமினியாகவும் இருந்திருக்காரு. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் கிடைச்சதுக்கப்புறம் டிஃபென்ஸ் மினிஸ்டர் இந்த யூனியன் கேபினெட். ஸோ யூனியன் கேபினெட்ல இவர் தான் டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்திருக்காரு. ஸோ இந்த இடத்துல காந்தி என்ன சொல்லிட்டுருக்காங்கன்னா, மகாத்மா காந்தி, I shall strive for a constitution which will release India from all the thraldom and patronage. I shall work for an India in which the poorest shall feel that it is their country, in whose making they have an effective voice. An India in which there shall be no high class and low class of people. An India in which all communities shall live in perfect harmony. There can be no room in such an India for the curse of untouchability or the curse of intoxicating drinks and drugs. Women will enjoy the same rights and men. I shall be satisfied with nothing else. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா காந்திஜி வந்து எந்த மாதிரியான ஒரு கான்ஸ்டியூஷன் கேட்குறாருன்னா, நான் வந்து ஒரு இந்தியாவுக்காக வந்து வேலை பார்ப்பேன். ஸோ அந்த இந்தியா வந்து எப்படி இருக்கணும்னா ஒரு புவரஸ்ட், அதாவது இருக்கிறதுலே ரொம்ப ஏழையானவங்க கூட இது என்னோட கண்ட்ரிங்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்ணணும். அவங்களோட வாய்ஸுமே ஒரு எஃபெக்டிவான வாய்ஸாக இருக்கணும். இன் இந்தியா இன் விச் தேர் ஷுட் பி நோ ஹை கிளாஸ் ஆர் லோ கிளாஸ் ஆஃப் பீப்புள். ஸோ ஹை கிளாஸாக இருக்கக்கூடாது, லோ கிளாஸாக இருக்கக்கூடாது. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கம்யூனிட்டிஸும் ஒரு பர்ஃபெக்டான ஹார்மோனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா இருக்கணும். ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த அன்டச்சபிலிட்டி, காஸ் ஆஃப் இன்டாக்சிகேட்டிங் ட்ரிங்க்ஸ், அப்புறம் ட்ரக்ஸ் அதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது. உமனுக்கும் மென்னுக்கும் சேம் ரைட்ஸ் தான் இருக்கணும். ஸோ அதை விட எனக்கு வேறு எதுவும் தேவையில்லைங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காந்திஜி வந்து சொல்கிறாரு. ஸோ ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே இங்கே அவர் சொன்னது நடக்கலை, எல்லாமே தடையில் தான் நடக்குது. கன்ஹாயல் மணிலால் முன்ஷி. ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் பிறக்கிறாரு. அட்வொகேட்டாக இருந்திருக்காரு, ஹிஸ்டோரியன், அப்புறம் லிங்குவிஸ்ட்னா நிறைய லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறவங்க. காங்கிரஸ் லீடராக இருந்திருக்காரு, ஒரு காந்தியன், அதாவது காந்தியோட ஐடியாலஜி வந்து ஃபாலோ பண்ணுறது. லேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி இன் த யூனியன் கேபினட், ஃபவுண்டர் ஆஃப் த ஸ்வதந்திரதா பார்ட்டி. ஸோ ஸ்வதந்திரதா பார்ட்டியோட இவர் தான் ஃபவுண்டராக இருந்திருக்காரு. This dream of an India that has eliminated inequality was shared by Dr. Ambedkar, who played a key role in the making of the constitution. But he had a different understanding of how inequality could be removed. He often bitterly criticized Mahatma Gandhi and his vision.
In his conducting speech to the Constituent Assembly, he stated his anxiety very clearly. So இவர் வந்து பார்த்தீங்கன்னா பீம்ராவ் அம்பேத்கர் இந்த கான்ஸ்டியூஷனை மேக் பண்ணுறதுல ஒரு முக்கியமான கீ ரோலை வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணியிருக்காரு. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காந்தியோட ஐடியாலஜி இல்லை, இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஐடியாலஜி இருந்தது, எப்படி வந்து இன்இக்வாலிட்டி நம்ம ரிமூவ் பண்ண முடியுங்கிறதுல. ஸோ அதனாலேயும் வந்து பார்த்தீங்கன்னா காந்தியும் அவரோட விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் கொஞ்சமாக கிரிட்டிசைஸ் பண்ணுவார். ஸோ அவரோட ஸ்பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட தன்னோட ஆங்ஷைஸை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராகவே சொல்கிறாரு. ஸோ அதாவது என்ன சொல்கிறாருன்னா, அது 26 ஜனவரி 1950. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிப்பப்ளிக், அதாவது அன்றைக்கி தான் கான்ஸ்டியூஷனை முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமில் அதை தான் நம்ம இவ்வளோ நாள் வரைக்கும் ரிப்பப்ளிக் டேவை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ 26 January 1950, we are going to enter a life of contradiction. In politics, we will have equality, and in social and economic life, we will have inequality. In politics, we will be recognizing the principle of one man, one vote, and one value. In our social and economic life, we should be erasure of our social and economic structure. Continue to deny the principle of one man, one vote, one value. How long shall we continue to live this life of contradictions? So, on 26 January 1950 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லைஃப் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன்ஸ்குள்ளே போக போகிறோம். ஸோ பாலிட்டிக்ஸில் நமக்கு ஈக்குவாலிட்டி இருக்கும், அப்புறம் சோஷியல் அண்ட் எக்கனாமிக்ஸ் லைஃப்பில் நமக்கு இன்இக்வாலிட்டி இருக்கும். பொலிட்டிக்ஸில் நம்ம ஒரு பிரின்சிபலை ரெக்கக்னைஸ் பண்ணோம், அதாவது ஒன் ஓட் ஒன் வேல்யூ ஒன் மேன். ஸோ அந்த ஓட்டை அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோஷியல் அண்ட் எக்கனாமிக் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டினை பண்ணுவோம். ஸோ அந்த இது வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நமக்கு கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ கான்ட்ரடிக்ஷன்ஸ்னால் ஒரு விஷயத்துக்கு இன்னொரு விஷயம் பெரிய எதிர்மறையாக இருக்கும். ஸோ எவ்வளோ நாள் இதே மாதிரி நம்ம இருக்க போகிறோங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாரு பீம்ராவ் அம்பேத்கர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷில் பிறக்கிறாரு, டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மனாக இருந்திருக்காரு. ஸோ சோஷியல் ரெவல்யூஷனரி திங்கர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அஜிடேட்டர் அகேன்ஸ்ட் கேஸ்ட் டிவிஷன் அண்ட் கேஸ்ட் பேஸ்ட் இன்இக்வாலிட்டிஸ். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட் அகேன்ஸ்ட் டிவிஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்காரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டர் லா மினிஸ்டர் இந்த ஃபர்ஸ்ட் கேபினெட் ஆஃப் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் இந்தியா, ஃபவுண்டர் ஆஃப் ரிப்பப்ளிகன் பார்ட்டி ஆஃப் இந்தியா. ஸோ ரிப்பப்ளிகன் பார்ட்டி ஆஃப் இந்தியாவோட ஃபவுண்டராக இருந்திருக்காரு. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா how long shall we continue to deny equality in our social and economic life? If we continue to deny it for long, we will do only by putting our political democracy in peril. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்மறையாக இருக்கிறப்போ நம்ம எவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இருக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா நம்ம எப்படி நம்மளோட பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியை ஒரு பெரியல், அதாவது ஒரு மோசமான இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருவோம். அந்த மாதிரி நம்ம வந்து எல்லாத்துட்டே பண்ணக்கூடாது. சோஷியல் அண்ட் எக்கனாமிக் லைஃப்லையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டெமோக்ராட்டிக் பாலிட்டிக்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணணும். அதே பாலிட்டிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணணும். Finally, let us turn to Jawaharlal Nehru giving his famous speech to the Constituent Assembly a stroke of midnight on 15 August 1947. ஸோ ஷியாமா பிரசாத் முகர்ஜி இவர் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் பிறக்கிறாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் சப்ளை இன் த இன்டரிம் கவர்மெண்ட். ஸோ இன்டரிம் கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் சப்ளையாக இருந்திருக்காரு. ஸோ ஒரு எஜுகேஷனிஸ்டாகவும் ஒரு லாயராகவும் இருந்திருக்காரு. ஆக்டிவ் இன் இந்து மகாசபா. ஸோ இந்து மகாசபாவில் ஆக்டிவாக இருந்திருக்காரு. லேட்டர் ஃபவுண்டர் பிரசிடென்ட் ஆஃப் பாரதிய ஜனசங். ஸோ பாரதிய ஜனசங்கோட ஃபவுண்டர் பிரசிடென்டாக இருந்திருக்காரு. ஸோ ஜவஹர்லால் நேரு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேமஸான ஸ்பீச்சை வந்து கொடுக்குறாரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில். அதாவது என்னைக்குன்னா midnight of 15 August 1947. Long years ago we made a tryst with destiny, and now the time comes when we shall redeem our pledge, not wholly or in full measure, but very substantially. At the stroke of the midnight hour, when the world sleeps, India will awake to life and freedom. A moment comes but rarely in history, when we step from the old to the new, when an age ends, and when we soul of a nation long suppressed find utterance. It is fitting that this solemn moment we take the pledge of delegation to the service of India and her people and to the still larger cause of humanity. ஸோ ட்ரிஸ்ட் வித் டெஸ்டினி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேருவோட முக்கியமான ஒரு ஸ்பீச். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப நாளுக்கு முன்னாடி சொல்லியிருந்தார். ஸோ இப்போ வந்து அது நம்ம ரொம்ப நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிஸ்ட் வித் டெஸ்டினியை மேக் பண்ணோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம ரெடீம் பண்ண வேண்டிய நாளை வந்துருச்சு. ஸோ ஒரு ஃபுல்லி இல்லைன்னா ஹோல் மெஷரில் கிடையாது, ஆனால் சப்ஸ்டான்ஷியலி. ஸோ இந்த மிட் நைட் ஹவரில், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மிட் நைட்டில் தான் சொல்லியிருக்காரு, அதாவது 12 o'clock கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதில் சைட்டை சொல்லியிருக்கிறேன். On the midnight hour when the world sleeps, India will awake to life and freedom. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உலகமே தூங்கிட்டு இருக்கும், ஆனால் இந்தியா வந்து அந்த டைமில் ஃப்ரீடமுக்கு வரும். A moment comes which comes rarely in history, but when we step out from the old to the new, when an age ends,
and when the soul of the nation long suppressed finds utterance. It is fitting that at this solemn moment we take the pledge of dedication to the service of India and her people and to still larger cause of humanity. இப்போ ஜவஹர்லால் நேரு ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1889 1961 வரைக்கும் இருந்திருக்காரு. உத்தரப்பிரதேஷில் பிறந்திருக்காரு. Prime Minister of the interim government, lawyer and Congress leader, advocate of socialism, democracy and anti-imperialism. Later, first Prime Minister of India. So, Prime Minister of interim government இருந்திருக்காரு. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாயராகவும் காங்கிரஸ் லீடராகவும் இருந்திருக்காரு. ஸோ சோஷியலிசமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வொகேட்டாக இருந்திருக்காரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி, அப்புறம் ஆன்டி இம்பீரியலிசம், ஸோ இது எல்லாத்தையும் எதிர்த்திருக்காரு. லேட்டர் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. ஸோ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா லேட்டராக வந்து மாறி இருக்காரு. Freedom and power being responsibility. The responsibility rests upon this assembly, a sovereign representing the sovereign people of India. Before the birth of freedom, we have endured all the pains of labor, and our hearts are heavy with the memory of this sorrow. Some of these pain continue even now. Nevertheless, the past is over and it's the future that beckons to us now. ஸோ ஃப்ரீடமும் பவரும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கும். ஸோ இது வரைக்கும் பிரிட்டிஷ் இருந்தாங்க நம்மளை ஆளுறதுக்கு, ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க கையில் இருந்தது. ஆனால் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறோங்கிறதுனால நமக்கு தான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நம்ம கையில் வழங்கும். ஒரு சோவரேன் பாடி, அதாவது ஒரு கான்ஸ்டியூஷன் வந்து ஒரு சோவரேன் பீப்புள் ஆஃப் இந்தியா வந்து ரெப்ரசென்ட் பண்ண போகுது. Before the birth of freedom, we have endured all the pains of labor and our hearts are heavy with the memory of this sorrow. ஸோ இந்த ஃப்ரீடமுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பெயின்ஸ் ஆஃப் லேபர், அதாவது எல்லா மக்களும் வந்து லேபர் மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ அவங்களோட ஹார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாரோவோட மெமரிஸால ஃபுல்லாக இருக்குது. Some of these pain continue even today. Nevertheless, the past is over and the future that beckons to us now. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பாஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு, நம்ம வந்து ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் தான் இருக்குங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவர் சொல்கிறாரு. சரோஜினி நாயுடு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷில் பிறக்கிறாங்க, போயிட்டு இருந்திருக்காங்க, ரைட்டர் அண்ட் பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட். Among the foremost women leaders in the Congress, later Governor of Uttar Pradesh. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மோஸ்ட் உமன் லீடர் ஆஃப் காங்கிரஸாக இருந்திருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் ஆஃப் உத்தர் பிரதேஷ், உத்தர் பிரதேஷோட கவர்னராக இருக்காங்க. Philosophy of the Constitution. Values that inspired and guided the freedom struggle and were in turn nurtured by it formed the foundation of India's democracy. These values are embedded in the preamble of the Indian Constitution. They guide all the articles of the Indian Constitution. The Constitution begins with a short statement of its basic values. This is called the preamble to the Constitution. Taking inspiration from American model, most countries in the contemporary world have chosen to begin their constitution with the preamble. ஸோ ஒரு கான்ஸ்டியூஷனோட ஃபிலாசபினா, ஸோ ஒரு கான்ஸ்டியூஷன் ஆரம்பிக்கிறப்போ ஸோ அதோட ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து அதோட பேசிக் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியபிள்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷன், அந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் மேக்ஸிமம் என்னென்ன இருக்குமோ அது ஒரு சின்ன பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மோஸ்ட் ஆஃப் த கான்டெம்பரரி வேர்ல்டில் இருக்கிற எல்லா டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸுமே தனக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷனோ ஒரு ப்ரீமியபிளோட கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து யூஎஸ்ஏவோடது. We the people of United States, in order to form a more perfect union, establish justice, ensure domestic tranquility, provide for the common defense, promote life's general welfare, and secure the blessing of liberty to ourselves and our prosperity, to obtain and establish this Constitution for the United States of America. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான யூனியனாக இருக்கிறதுக்கு, ஜஸ்டிஸ் என்ஷோர் பண்ணுறதுக்கு, ஸோ இது எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு காமன் டிஃபென்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு, ஜென்ரல் வெல்ஃபேரை ப்ரமோட் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து we secure the blessings of the liberty to ourselves and our prosperity, so obtain and establish this Constitution for the life of United States of America. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவோடது. We the people of South Africa recognize the injustice of our past, honor those who suffered for justice and freedom in our land, respect those who have worked to build and develop our country, and believe that South Africa belongs to all who live in it, united in our diversity. We therefore, through
or freely elected representatives to adopt this constitution as the supreme law of the republic so as to. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சவுத் ஆஃப்ரிக்காவோட மக்கள் இந்த எங்களோட இன்ஜஸ்டிஸோட அதாவது பாஸ்ட்ல நடந்த இன்ஜஸ்டிஸை ரெக்கக்னைஸ் பண்ணுறோம். ஸோ யாரெல்லாம் அந்த இன்ஜஸ்டிஸில் வந்து மாட்டினாங்களோ ஸோ அவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஹானர் கொடுக்குறோம். ஸோ எங்களோட இந்த கண்ட்ரி வந்து டெவலப் பண்ணவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். பிலீவ் தட் சவுத் ஆஃப்ரிக்கா பிலாங்ஸ் டு ஆல் ஹூ லிவ் இன் இட். ஸோ யாரெல்லாம் சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்காங்களோ எல்லாருக்கும் அது சொந்தம். We therefore through our freely elected representatives adopt this constitution as the supreme law of the republic so as to. So நாங்க இத வந்து எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் மூலமா இந்த கான்ஸ்டிடியூஷனை சுப்ரீம் லா ஆஃப் த ரிப்பப்ளிக்கா வந்து பாத்தீங்கன்னா கன்சிடர் பண்றோம்னு சொல்றாங்க. ஸோ இப்போ நம்ம கண்ட்ரியோட பிரிம்பலியும் கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ எல்லா வேர்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மீனிங் இருக்குது. The preamble of the constitution reads like a poem on the democracy. It contains a philosophy on which the entire constitution has been built. It provides a standard to examine the evaluate any law and action of the government. To find out whether it is good or bad, it is the soul of the Indian constitution. ஸோ இப்போ இந்த ப்ரீவலோட கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஒரு போயம் மாதிரி இருக்கும். அதாவது டெமோக்ரஸியை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போயம் மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்டையர் கான்ஸ்டியூஷன் இருக்கிற எல்லா ஃபிலாசபியுமே இதில் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டு மாதிரி கொடுக்கும். அதாவது எக்ஸாமின் பண்ணுறதுக்கு அப்புறம் எவாலுவேட் பண்ணுறதுக்கு எந்த லாவுமே சரி ஆக்ஷனும் சரி கவர்மெண்ட்டில் டு ஃபைண்ட் அவுட் வெதர் இட் இஸ் குட் ஆர் பேட். இட் இஸ் சோல் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ இப்போ வி த பீப்புள் ஆஃப் இந்தியா. ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த வி த பீப்புள் ஆஃப் இந்தியா இந்த வேர்டை யூஸ் பண்ணுறதுக்கே வந்து நிறைய காரணம் இருக்குது. ஸோ வி த பீப்புள் ஆஃப் இந்தியா ஏன் யூஸ் பண்ணுறோம்? ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா பீப்புளால் கொடுக்கப்பட்டது. ஸோ அவங்களோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் மூலயமா இதை வந்து யாருமே வந்து பார்த்தீங்கன்னா கிங்கோ சரி இல்லைன்னா எக்ஸ்டர்னல் பவர்ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சரி கொடுத்துட்டு போகலை. இது வந்து பீப்புளோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸால கிரியேட் பண்ணுது. ஸோ இந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுறப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிரியேட் பண்ணாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் குரூப் ஆஃப் மக்களோட ரெப்ரஸன்டேட்டிவாக இருப்பாங்க. ஸோ அந்த குரூப்லேருந்து ஒருத்தர் வருவார். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியில் ஒரு லா ஃப்ரேம் பண்ணுறப்போ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுவார். ஹேவிங் solemnly resolved the constitution into a sovereign. ஸோ சோவெரின்னா அங்கே இருக்கிற மக்கள், அதாவது நம்ம நாட்டுக்குள்ள இருக்கிற மக்களால் எல்லா சுப்ரீம் ரைட்ஸும் இருக்கும். அவங்களால இன்டர்னல் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பார்க்க முடியும். எந்த ஒரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸால நீங்கள் இதை பண்ணக்கூடாது, உள்ளே வந்து இந்த நாளைக்கு இதை பண்ணக்கூடாது, ஸோ அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு சோவெரினான கண்ட்ரி, சோஷியலிஸ்ட். ஸோ சோஷியலிஸ்ட்னா வெல்த் இஸ் ஜென்ரேட் சோஷியலி அண்ட் should be shared equally by society. Government should regulate the ownership of land and industry to reduce socio-economic inequalities. ஸோ சோஷியலிஸ்டில் பார்க்குறப்போ அது பார்த்தீங்கன்னா வெல்த் வந்து சோஷியலி ஜென்ரேட் ஆகணும், அப்புறம் வந்து ஈக்குவலி ஷேர் ஆகணும். ஸோ ஈக்குவலி ஷேர் ஆகணும்னா யாரும் வேலையை செய்ய மாட்டாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மீசி போகணும் இல்லை. வேலை செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிடைக்கும், வேலை செய்யாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்காது. ஆனால் அதே வந்து ரொம்ப நிறைய சம்பாதிக்கிறவங்களுக்கு அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இடம் வாங்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ரெகுலேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கொடுக்கணும். ஸோ அதான் வந்து சோஷியலிஸ்ட். அப்புறம் செக்குலர். ஸோ செக்குலர்னா சிட்டிசன்ஸ் ஹேவ் கம்ப்ளீட் ஃப்ரீடம் டு ஃபாலோ எனி ரிலீஜன் பட் தெர் இஸ் நோ அஃபிஷியல் ரிலீஜன். கவர்மெண்ட் treat all religion relief and practices with equal respect. ஸோ செக்குலர்னா எப்படி சொல்லலாம்னா சிட்டிசன்ஸ் வந்து அவங்க எந்த ரிலீஜன் வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம், எந்த ஒரு அஃபிஷியல் ரிலீஜனும் இருக்காது அந்த கவர்மெண்ட்டுக்கு. ஸோ எல்லா ரிலீஜன்ஸும் வந்து அவங்க பிலீஃபையும் ஈக்குவலாக தான் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. And secure to all citizens justice social economic and political. So அதே வந்து justice. So justice na citizens cannot be discriminated on the ground of caste, religion, gender and social inequalities had to be reduced. Government should work for the welfare of all, especially of the disadvantaged groups. So the citizens வந்து நம்ம caste இருந்தாலும் சரி, ஜெண்டராக இருந்தாலும் சரி, ரிலீஜனாக இருந்தாலும் சரி, சோஷியல் இன்இக்வாலிட்டியாக இருந்தாலும் சரி, ஸோ இது போலவெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிமினேட் பண்ணுறதுல நிறுத்தணும். கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட வெல்ஃபேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்க்கணும், எஸ்பெஷலி இந்த டிஸ்அட்வான்டேஜ்டு குரூப்ஸ். சோஷியல் எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் லிபர்ட்டி ஆஃப் தாட் எக்ஸ்பிரஷன் பிலீஃப் ஃபெய்த் அண்ட் வர்ஷிப். லிபர்ட்டினா வந்து பார்த்தீங்கன்னா there are no unreasonable restrictions on the citizens in what they think, how they wish to express their thought and the way they wish to follow their thoughts in action. So லிபர்ட்டினா ஃப்ரீடம் மாதிரி, சுதந்திரம். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அன்ரீசனபிளான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸாக இருக்காது. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை அவங்க நினச்சிட்டு போகலாம். ஸோ அவங்களோட தாட்ஸ் வந்து எப்படி வேணுமோ எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட தாட்ஸ் வந்து ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணலாம்.
equality of status and opportunity and to promote among them all equality. So எல்லாரும் வந்து ஈக்குவலா இருக்கணும். All are equal before the law. The traditional social inequalities have to be ended. The government should ensure equal opportunity for all. So இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் சோஷியல் இன்இக்வாலிட்டிஸ் அந்த கேஸ்ட் சிஸ்டம் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லாக்கு முன்னாடி ஈக்குவல் தான். ஃப்ரெட்டர்னிட்டி. ஸோ ஃப்ரெட்டர்னிட்டினா assuring the dignity of individual and the unity of integrity of a nation. So fraternity, now all of us should behave as we are the members of the same family. No one should treat as a fellow citizen as inferior. So எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், அதாவது ஃப்ரெட்டர்னிட்டினா என்ன சொல்லுவாங்கன்னா சகோதரத்துவம்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாரும் உங்கள் வீட்டில் ஒருத்தர் மாதிரி தான் வந்து மாதிரி நீங்கள் அவங்களை ட்ரீட் பண்ணணும். In our Constitution Assembly, this 26th day of November 1949, do hereby adopt, enact and give up choices to this Constitution. So நாங்கள் மக்கள், இந்த people of India வந்து இந்த 26 நவம்பர் 1949 அன்னைக்கு இந்த கான்ஸ்டியூஷனை enact பண்ணி இதே எங்களே வந்து இந்த கான்ஸ்டியூஷன் கொடுக்குறவங்க சொல்றாங்க. Note, the terms socialist and secular were added in preamble through 42nd Constitutional Amendment in 1976. ஸோ இந்த சோஷியலிஸ்ட் அப்புறம் செக்குலர், ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக தான் வந்து 1976 தான் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோஷியலிஸ்டும் செக்குலரும் இல்லை. ஸோ அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து 1976 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.